ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஷர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நம்ம நேற்று தான் அப்டேட் பண்ணோம் சேனலில். இந்த வீடியோவில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அதாவது ஆக்சுவலி நீங்கள் ஆசீர்வாத் டேங்க் யூஸ் பண்ணீங்க, ஆசீர்வாத் டேங்க் நல்லா இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஆசீர்வாத் டேங்க் நல்லா இருக்குது, ஆசீர்வாத் பைப்பு நல்லா தான் இருக்குது, நல்லா சூப்பரான குவாலிட்டி தான், ப்ரெஷர் பம்ப்னாவே எதாவது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோவே இல்லை, நீங்கள் எப்படி என்னன்னு கேட்டிருக்காரு. இப்போ ஓவர்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பில் இந்த டீ போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ப்ரெஷர் பம்ப் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம். அதனால் ப்ரெஷர் பம்ப் கண்ட்ரோலுக்கு நம்ம வந்து ஏர் பைப்புகளை வந்து கொடுக்கக்கூடாது, அதிலே நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ கனெக்ட் பண்ணிடுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஷர் பம்ப் கொடுக்கல, நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து எனி டைம் டேங்க்கில் லோடில் இருந்துனே இருக்கணும். அதனால் ஆட்டோமேட்டிக் போட போகிறோம். அதனால் நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஏர் பைப்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்கோம். அதான் இதனோட பேசிக்கு. அதான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நேற்று லாஸ்ட்டாக வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து தெரியும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பாதிலே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, போயிட்டு இதுமாரி டவுட்லாம் கேட்குறீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் வீடியோவிலேருந்து நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ப்ரெஷர் பம்ப் கண்ட்ரோல் தான் ஓட போகுது. 100% ப்ரெஷர் பம்ப், ஏன் 10% கேட்டால் ப்ரெஷர் பம்ப் ஏதோ ஃபால்ட்டுனா அந்த டைமில் வந்து நம்ம மேலே ஓட்டுறது தான் நம்ம வந்து வர லைன் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் யார் பிரச்சனை எது இல்லாமல் தண்ணி போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏர் பைப்லாம் கொடுத்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி வால்வு போட்டு கண்ட்ரோல் பண்ணி கற்றுக்கலாம். வீடியோ வந்து தயவுசெய்து அனைவரும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து தான் நான் என்ன சொல்கிறேன்ட்டு தெரியும். அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இது போல் பில்டிங் சம்மந்தமான அனைத்து வீடியோ இருக்கும். நம்ம சேனல் வந்து பில்டர் சம்மந்தமான பில்டிங் அனைத்து வீடியோவும் போடுவோம். எலக்ட்ரிக்கல் வீடியோ, கார்டன் ஒர்க்கு, பில்டிங் சம்மந்தமான ஷேர் வால். நம்மளோட மோட்டிவேஷனே நம்ம பில்டிங் ஃபுல்லாகவே ஷேர் வால் மெத்தடில் தான் கிடையாது. காம்பவுண்டுமே நம்ம வந்து ஷேர் வாலில் தான் பண்ணியே கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. இது கொஞ்சம் நமக்கு வந்து அந்த கார்டன் ஒர்க் வந்து அந்த மழை டைம்னால அவங்களுக்கு டிலே பண்ணியாச்சு. அதனால் வந்து நம்ம வந்து இப்போ தான் வந்து பில்டிங் கட்டி முடிச்சாச்சு. இருந்தாலும் நம்ம வந்து டேங்க் வந்து இப்போ பண்ணி கொடுத்துருவோம். ஏ டு செட்டு அனைத்து நம்ம வந்து பில்டிங் சம்மந்தமாக இருக்குது, அனைத்து ஒர்க்கும் நம்ம பண்ணி தரோம். நீங்கள் தனிப்பட்ட ஒரு வீட்டில் கூட நீங்கள் கார்டன் அமைக்கணும் நம்ம பண்ணித்தரோம். இங்கே பாருங்கள், இதில் தான் நான் வந்து சொல்லுவேன். அதில் டீ போட்டு மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதில் அடுத்து வந்து ஒரு டீ போட்டு நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ கொடுத்துருவோம். இருந்தாலும் வந்து இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக் போடுறதுனால நம்ம ஓவர்ஃப்ளோ கொடுத்தா நம்ம டேரெக்டாக வந்து ஏர் பைப் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பார்த்தா ப்ரெஷர் பம்ப் வந்து ப்ரெஷர் பம்பினோட இன்லெட் வந்து நம்ம வந்து 1.25 கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு அதுக்கு ஏர் பைப் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் பம்ப் வந்து இன்லெட் கொடுக்குற ஏர் பைப் கொடுக்கக்கூடாது. அது டெலிவரி பண்ணுறதுக்கு ஏர் பைப் கொடுக்கக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம செப்பரேட்டாக அதுக்கு தனியாக லைனை எடுத்து இப்போலேருந்து டேரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். வாஷ் அவுட்டு ஏன் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து வாஷ் அவுட் வந்து நம்ம வந்து டேங்க் லிப்பில் வந்து அடியில் கொடுத்து இது ஃபில்டர்லாம் போட்டு கொடுத்துருவோம். அதனால் இப்போ இருக்கும். அதேமாதிரி வந்து மோட்டர் தெல் வந்து நம்ம ஃபில்ட்ரு போடணும். அதனால் வாஷ் அவுட்டுக்கும் தேவைப்படுது.